Hello everyone, welcome back to our channel Aishu Study Zone and நான் உங்கள் ஐஷு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். ஆக்சுவலி இந்த வீடியோ டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நைட் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் எந்தளவு ரொம்ப ஆர்வமாக இருக்கேனோ அதே மாதிரி தான் நீங்களும் எக்ஸாம் நினச்சி கொஞ்சம் ஃபியர்லேயே இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டு ஸ்டார்ட் நவ், ஓகேயா? ஸோ 12th நீங்கள் ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் போடுற எஃபர்ட் தான், ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பை நல்லபடியாக எடுத்து வைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் உங்கள் கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இட் வில் நாட் ஹெல்ப் யூ அட் தி எண்ட். ஸோ படித்த மாதிரியே இருக்காது, அங்கங்கே படித்த மாதிரி இருக்கும். இது படிச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டும் அடுத்த எக்ஸாம்ஸ்க்கும் தெரியாது. ஸோ நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ ஒரு 3 சாப்டர்ஸ் உங்களுக்கு போர்ஷன்னா அட்லீஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுறவங்க பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் நம்ம பார்த்துட்டே போகலாம். பட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இந்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அது நான் எதுவுமே சொல்ல. பட் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு அது வரப்போகிறதுல அது படிக்கிறதுக்கான டைமும் உங்களுக்கு அங்கே கிடைக்க போகிறதில்ல. ஸோ இதை நல்லா மனசில் நினச்சிக்கோங்க. அண்ட் பாஸ் மார்க் எடுக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் கேட்டகரியை சூஸ் பண்ணிட்டீங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் போர்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா போர்ஷன்ஸ் மேபி டிஃபர் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ போர்ஷன் இயல் 1 and 2 இருக்குது அப்படின்னு பாருங்கள். தமிழ் ஈஸியாக படிச்சிடலாம், ஓகேயா? இதுக்குன்னு நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஈவன் தோ உங்களுக்கு தமிழ் நல்லா படிப்பீங்க அப்படின்னா, இப்போ நாளை எனக்கு ஃபஸ்ட் மீட்டம்னா இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி தான் உட்காந்து நான் அந்த இதெல்லாம் படிப்பேன். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு டிஆர்டி எல்லாம் நடந்திருக்கும். பட் நல்லா படிக்கிறது அந்த டயத்தில் தான். ஸோ ஒரு ரிவிஷன் தான், ஒரு தடவை படிக்கிறதுக்கான தான் இப்போ உட்காந்து படிக்க போகிறோம். பிளான் 30 minutes per day. இது ரொம்ப மேக்ஸிமமாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, மனப்பாட பாடல் உங்களுக்கு இந்த 2 இயலில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடலை நல்லா படித்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதி பார்த்துருங்க. அண்ட் தென் 1 marks படிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் 2 marks படிக்கலாம், 4 marks படிக்கலாம், 5 marks படிக்கலாம். இதெல்லாம் அப்படியே கைட்ஸில் இருக்க மாதிரி மெமரைஸ் பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அதோட சில பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி எழுதுனீங்கனாலே போதும். அதே மாதிரி ப்ரெசன்டேஷன் டிப்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதுக்குன்னு நீங்கள் கதையே தெரியாமல் சும்மா எழுதக்கூடாது. கதை தெரிஞ்சுட்டு அந்த குறிப்பு சட்டகம் எப்படி போடணும் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக எழுதணும். இட்ஸ் ஆல் அபவுட் தமிழ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ். சேம் இதே ஒரு 30 minutes நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஒதுக்குங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா போர்ஷன்ஸ் 1 and 2 இருக்குது. ஸோ ஃபார் 1 marks அதுவும் க்ளாசரிக்கு நீங்கள் என்ன ரெஃபர் பண்ணலன்னா சினானிம்ஸ்க்கு க்ளாசரி பார்ட்டை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சம் இந்த மாதிரி இடியம்ஸ். ஸோ இதுக்கெலாம் உங்கள் புக் பேக்லேயே இருக்கும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் மிட்டம்னா உங்கள் புக் பேக் படித்தாலே மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் கிராமர் கொஷின்ஸ் மிட்டமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது என்ன போர்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 3 mark கொஷின் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே படிக்கிறதா. ஸோ 3 mark கொஷின் நல்லா தெளிவாக படிச்சுருங்க. அண்ட் கம்மிங் டு பேரா சேம் நான் சொன்ன மாதிரி கண்டென்ட் புரிஞ்சுக்கோங்க. சினாப்சிஸ் என்ன எழுத போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணணும், கரெக்டான கிராமர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதோட 3 marks கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்களா அதோட ஆன்சர்ஸையும் அட்டாச் பண்ணிங்கனாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி அங்கங்கே கோட்ஸ் கொடுங்க. லாஸ்ட் முடியும் போது மாரல் ஒரு இதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங்கில் எந்த லெசன், ஆத்தர் யார், தீம் என்ன, இப்படிலாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அது நல்ல ப்ரெசன்டேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் போர்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1, 2 and 3.
ஸோ இதில் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப் டு பப்ளிக் வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் ஆஃப் 95% கிட்ட வரும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு கான்சன்ட்ரேட் ஆன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ். இதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வந்துட்டு 5 மார்க் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க் 3 மார்க் சொல்லிடுவேன். அண்ட் 2 மார்க்கும் வந்துட்டு இந்த சயின்டிஸ்ட் நேமில் வரக்கூடிய கொஷின்ஸ், லாஸ் அப்படி வர்றது, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். அண்ட் செகண்ட் சாப்டரில் மிட்டமுக்கே செகண்ட் சாப்டரை ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு படிக்காதீங்க, ஃபுல்லாக படிச்சிடணும். ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் சாப்டருக்கு மட்டும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் கண்டிப்பாக முடிங்க. அட்லீஸ்ட் 2 சாப்டர்ஸ் ஆச்சு மிட்டமுக்கும் முடிக்க ட்ரை பண்ணணும். அண்ட் 1 மார்க்ஸ் ஷார்ட்கட் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணுங்கள். சம்ஸ்க்கும் நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதுலேருந்து மிட்டமுக்கு வந்துடும். ஸோ மிட்டம் அப்படின்றதுனால நீங்கள் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கிற வரைக்கும் பாருங்கள். எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் எக்ஸசைஸ் வந்து பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். 1, 2, 6, 7, 11 இதில் போர்ஷன்ஸில் சேஞ்சஸ் இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க்ஸ் தான் படிக்கணும். 1 மார்க்ஸ் எல்லாமே க்ளூ போட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த சாப்டர் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈஸியான சாப்டர் பார்த்திங்கன்னா மெட்டலர்ஜி தான். ஸோ மெட்டலர்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சில புக்கின் கொஷின்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் முடிஞ்ச அளவு வீடியோஸில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கு கண்டிப்பாக என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் அந்த கொஷின்ஸ்லாம் வந்து சொல்கிறேன். அண்ட் லெசன் 11க்கு வந்துட்டு நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அண்டு சில கொஷின்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டெஸ்ட்லாம் இருக்குது, லூகாஸ் டெஸ்ட்டு, விக்டம் ஏ டெஸ்ட்லாம் நம்ம சேனல்லே நான் டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1, 6 முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2, 7 போகலாம். 6th சாப்டரில் டைப்ஸ் ஆஃப் யூனிட் செல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் வந்து ட்ரிக்ஸ் போட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்ஸ்லாம் நான் முடிஞ்சளவு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இல்லைனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை பேஸ்ட் பண்ணி வைக்கிறேன். அண்டு சம்ஸை வந்து 6 and 7 சாப்டரும் 6th சாப்டரில் மினிமமான சம்ஸாக தான் இருக்கும். ஐ திங்க் ஒரு 4 or 5 சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு டைமுன்னு சொல்லிட்டு ஒரு சம் இருக்கும். ஸோ அந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஃபுல்லாக படிச்சிருங்க. கம்மிங் டு மேக்ஸ். ஸோ மேக்ஸ் தானே எல்லாருக்கும் பயம். பட் ரொம்ப மினிமமான போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3. இது நீங்கள் வந்து நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆனுவலுக்கு லைக் 3 ஹார்ஸில் வந்துட்டு முடிச்சிடலாம் இந்த 3 சாப்டர். அந்தளவு ஈஸியான சாப்டர். பட் இனிஷியலில் கொஞ்சம் புரியணும் இல்லையா? ஸோ 1, 2, 3 அப்படின்னும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் வந்து ஃபுல்லாக படிங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களோட ஒப்பீனியன் தான். ஸோ இந்த சாப்டர் வந்து இதுலேருந்து நிறைய கொஷின் வரும். தேர்ட் சாப்டர்லேருந்தும் கொஷின் வர தான் போகுது. ஸோ எந்த எக்ஸசைஸ்லேருந்து வந்துட்டு 5 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன். அண்ட் 1 மார்க்ஸ் தயவு செஞ்சு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் படிச்சிருங்க. மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கான க்ளூஸ்லாம் நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு சாப்டர் படித்தாலும் அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஈவன் தோ போர்டு எக்ஸாமுக்கும் அதை ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதெல்லாம் ஈஸியான சாப்டரும் கூட. இந்த சாப்டர் படித்தா தான் போர்டு எக்ஸாமில் உங்களால் பாஸே ஆக முடியும். ஸோ அதனால் ட்ரை டு கம்ப்ளீட் இட். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு பாட்னி. ஸோ பாட்னியில் பார்த்தீங்க அப்படின்னா போர்ஷன்ஸ் வந்து 1, 2, 3. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புக் பேக் கவர் பண்ணுங்கள். 1 மார்க் சொன்ன மாதிரி படிச்சிருங்க. அண்ட் ஆன்சர் டயக்ராம் சொல்லிட்டு இருக்கும் ஒரு 5 மார்க்கு. ஸோ அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. புக்கிங்க்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜுவாலஜியில் லெசன் 1 to 5 இருக்கும். ஸோ இதில் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணலான்னா 3 லெசன்ஸ் வச்சு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு 10 நாள் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு 8 நாளாக கணக்கு வச்சா கூட உங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்கும், சரியா? ஸோ 3 நாள் ஒரு சாப்டருக்கு வந்து 2 days வச்சாலும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். பட் ட்ரை டு கம்ப்ளீட் ஃபுல்லி.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு புக்கின் கொஷின் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த சாப்டர் படித்தாலும் அது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு புதுசாக உட்காந்து படிக்கிற மாதிரி படிக்கவே கூடாது. அதை நல்லா தரவு பண்ணி படிச்சிடணும். அண்ட் தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஸோ வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அண்டு இம்பார்ட்டண்ட் எக்ஸசைசஸ், புக்கின் கொஷின்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணுறேன் 2 டேஸ்க்குள்ளே. ஓகேயா? தேங்க்யூ.